என்ன மாப்பிள்ள இந்த வாட்டி எலெக்ஷன்ல நீங்க தான் நிப்பீங்க. ஒண்ணு நீ உங்க பெரிய நிக்கிறான், இல்லாட்டி உங்க மாமன் நிக்கிறான், உங்க குடும்பமே இருக்கணுமா இல்ல? நாங்களாம் என்ன தொக்கா? ஆமா நீங்க தொக்குதான். என்ன தொக்குதாங்கிறியா? நாங்க என்ன தக்காளி தொக்கா? கருவாட்டு தொக்கு. ஒவ்வொரு முறை எவ்வளவு நிக்கிறாங்க, நம்ம நிக்கணும்ல. உன் மாமனுக்கும் நீ உன் பெரிய பொண்ணுக்கும் சீட்டை ஒதுக்கி கொடுத்தா அவன் உங்களை அடிமையா தான் வச்சிருப்பான். எப்ப நம்ம தலைவன வருது? காலகாலமா தலைமுறையா நாங்க தான் எங்க குடும்பம் தான் பிரசிடண்ட். இப்ப என்ன புதுசா வந்து நீங்க நிக்கிறீங்க? ஒருத்த அள்ளி போடலாம், ஒருத்த கிள்ளி போட முடியாதுடா. அண்டர்டேக்கர் தம்பி கேனா இருக்கலாம்டா. என் பெரிய பொண்ணு பிரசிடண்ட் என்னைக்கும். நம்ம 4 காசு சம்பாதிக்கணும்டா. இப்ப நீ மேல தெரு பாலத்தை எடுத்துக்க, நீ கீழே தெரு பாலத்தை எடுத்துக்கிறோம். நம்ம அண்ணன் பிரசிடண்ட் ஆக்குவோம். இது வேலை முடிஞ்சு போயிட்டு எதுக்கு நீ இப்படி ஒரு போராட்டத்தை பண்ற? நீ இப்ப எங்கள்கிட்ட ரோடுல இருந்து எல்லா கண்டனும் உங்கள்கிட்ட தரும். அண்ணன் பிரசிடண்ட் ஆகும். மாமா பண்ணுங்க, நீ உங்க பெரியப்பா பண்ணுங்க. அண்ணன் புருஷன் அதை அடிச்சு வைக்கிறான். அண்ணன் மாப்பிள்ளை சொல்ற மாதிரி பாலங்களாம் அதை கட்டி தந்து பைண்ட் கட்டெல்லாம் போட்டு அடிச்சு எதை கான்ட்ராக்ட் எடுத்தோம்னா ஜாலியா எதை சம்பாரிச்சுக்கிட்டு தாறுகாரில் போலாம் புள்ள விட்டு விட ஜாலியா இருக்கலாம். குண்டலக்கோட்டை ஊராட்சிக்காக அயராது உழைத்து பாடுபடுவேன் என்று உறுதி கூறுகிறேன். 1 மாசத்துக்கு அப்புறம் என்ன பிரசிடண்ட் ஜெயிச்சது ஒரே சிரிப்புடா. சிரிக்காயா? அழுகுற. உனக்காக அழகாக உழைப்பேன். கடைசியா நாமினேஷன் தாக்கல வேலையை கொடுத்துட்டு போயிட்டாயா? தலைவர் திமிங்கலம் தானங்கோ. உங்க நகை கீழே என் மேல பட்டா கூட 6 மாசத்துக்கு உள்ள வச்சு ஆர்மியை விட்டு அடிப்பேன்.